கிங்டம் கதை 1990களில் இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடக்கும் கால கட்டத்தில் நடக்கிறது. ஆனாலும் அந்த போருக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமில்லை. 70 ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திரா கடற்கரை பகுதிகளில் இருந்து அடித்து துரத்தப்பட்ட ஒரு கூட்டம் இலங்கையில் தஞ்சமடைகிறது. சோர்ந்த மண்ணில் மீண்டும் குடியேறுவோம், தங்களை மீட்க ஒரு அரசன் வருவார் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்தில் விஜய் தேவரகொண்டாவிடம் இலங்கையில் உள்ள ஒரு தீவில் அடிமையாக இருக்கும் ஒரு கூட்டம் சூழ்நிலை காரணமாக அங்குள்ள பெரிய மனிதர்களின் கடத்தலுக்கு உதவுகிறது. நீ அங்கே சென்று உளவு பார்க்க வேண்டும். இந்தியாவுக்கு ஆபத்து விளைவிக்கும் ஒரு விஷயம் கப்பலில் அங்கே வருகிறது. அது குறித்து தகவல் அளிக்க வேண்டும். இந்தியாவில் இருந்து வெள்ளைக்காரன் காலத்தில் சென்ற அந்த கூட்டத்தின் இப்போதைய தலைவன் உன் அண்ணன். சின்ன வயதில் உன் அப்பாவை கொன்றுவிட்டு அங்கே ஓடிப்போனவன் என்று போலீசான விஜய் தேவரகொண்டாவுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கிறார் உளவுத்துறை உயர் அதிகாரி. அண்ணன் மீதான பாசத்தால் இலங்கை சென்று அந்த கூட்டத்தில் சேருகிறார் விஜய் தேவரகொண்டா. அங்கே இருக்கும் கடத்தல் கும்பல் தலைவனோ அந்த மக்கள் கூட்டத்தை அழைக்க நினைக்கிறான். அண்ணனுடன் சேர்ந்து விஜய் தேவரகொண்டா என்ன செய்கிறார் என்பது கிங்டம் படத்தின் மீதி கதை.